உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37. இதை நாம் வாசிக்க கேட்போமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு அநேக காரியங்கள் வருகின்றனவாம். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம் என்று. எனினும் இவைகளிலெல்லாம் நாம் வெற்றி பெறுவதே அருள்நாதருடைய நோக்கம். காரணம், அவர் நம் மீது அன்பு கொண்டவராயிருக்கிறார். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? என் அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 23, 26 சொல்கிறது, மகனே, என் மகளே, உன் இருதயத்தை நீ எனக்கு தா என்று. நம்முடைய உள்ளத்தை தருகிறோம் என்று ஒவ்வொரு இரவும் நாம் கூச்சலிடுகிறோம், அழுகிறோம், ஜெபிக்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் அந்த இருதயத்தை தன் கையில் வாங்கிக் கொள்கிறார். 1 யோவான் 1:7 படி தம்முடைய சுய ரத்தத்தினால் அந்த ஆத்துமாவை கழுவி சுத்திகரிக்கிறார். அதில் தம்முடைய பரிசுத்த ஆவியை வைத்து நம்மை பாதுகாக்கிறார். மட்டுமல்ல, யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். 1 யோவான் 3:1 சொல்கிறது, பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று கூறுகிறது. நம்மை தன் சொந்த பிள்ளைகள் என்று சொல்கிறார். அன்பின் நிமித்தமாய் தகுதியற்ற நம்மை பிள்ளைகள் என்றவர் அழைக்க அவ்வளவு அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார் பாருங்கள். மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் 2 ஒன்றாக கலந்து விடுகிறது. எபேசியர் 5:30 சொல்லுகிறது, நாம் அவருடைய சரீரத்திற்கும் எலும்புக்கும் மாம்சத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த பூத உடல் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இணைந்து விடுகிறது. நம்முடைய எலும்புகள் அவருடைய எலும்புகளோடு இணைந்து விடுகிறது. நம்முடைய நரம்புகள், சதைகள் அவருடைய நரம்போடு சதையோடு இணைந்து விடுகிறது. 2 நாம் கலந்து விடுகிறோம் பாருங்கள். அத்தனை அன்பு. வேதவசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 18:1-3 வரை உள்ள வசனங்களில், சாமுவேல் யோனத்தான் என்று 2 நண்பர்கள் இருந்தார்களாம். யோனத்தான் தாவீதை தன் உயிரைப் போல சிநேகித்தானாம். 2 பேரும் அவருடைய ஆத்துமாக்கள் இசைந்திருக்கத்தக்கதாய் ஒரே ஆளாகவே காணப்பட்டார்களாம். என் அன்புக்குரியவர்களே, அது போலவே அருள்நாதர் இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது நம்முடைய உள்ளத்தை அவருக்கு தரும் பொழுது நம்மோடு அவர் 2 கலந்து விடுகிறார். 2 பேர் அல்ல, இனி ஒருவர் தான். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, ஓசியா 11:4 தேவன் மனிதர்களை கட்டி இழுக்கும் அன்பு என்னும் கயிறினால் நம்மை தம்மோடு கட்டி வைத்துக் கொள்கிறாராம். கொலோசியர் 3:14 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பு என்று எழுதியிருக்கிறது. அந்த அன்பை வைத்து கட்டி வைத்துக் கொள்கிறாராம். நாம் ஒரு நாளும் அவரை விட்டு விலகக்கூடாது என்பதற்காய், அவரும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காய். இயேசுவின் அன்பை பாருங்கள். யோவான் 13:1 பாருங்கள். இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் தன் சீடரில் அன்பு வைத்தார் என்று அங்கே வேதம் சொல்கிறது.
கடைசி மூச்சு வரை அவர் அன்பு வைக்கிறார் நம் மீது. ஆகவே தான் எரேமியா 31:3 சொல்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். கவலைப்படாதிருங்கள். இந்த கூட்டங்களில் அல்லது இதற்கு முன்பு உங்கள் உள்ளத்தை நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தால், என் அன்புக்குரியவர்களே, நிச்சயமாகவே அவருடைய அன்பு பாசம் உங்களை அவரோடு கட்டி வைத்திருக்கிறது. நீங்கள் ஒரே மாம்சமாய், ஒரே எலும்பாய், ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள். இதை கடைசி வரை அவர் காப்பார். ஒரு தடவை நான் பத்திரிகையில் வாசித்தேன். மாஸ்கோ என்னும் நகரில் ஒரு மனிதன் ஒரு பெரிய கட்டிடத்தில் வாழ்ந்து வந்தான். 9வது மாடியில் அவனுக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது ஒரு நாய். திடீரென அவன் மரித்து போனான். மரித்தவன் உடலை 1.5 நாட்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள். இந்த நாயும் கூடவே படுத்திருந்தது. திடீரென அதற்கு தெரிந்தது இவன் இறந்து விட்டான் என்று. எனவே 9வது மாடியிலிருந்து அது தானாகவே குதித்து தற்கொலை செய்து கொண்டது. நாய்க்கு பாருங்கள், கடைசி வரை அன்பு. ஒரு நாய்க்கு எவ்வளவு அன்பு இருக்குமானால் ஆண்டவருக்கு நம் மீது எவ்வளவு அன்பு இருக்கு. கவலைப்படாதிருங்க. இந்த அன்பு ஒரு நாளும் நம்மை அவரிடமிருந்து பிரிக்காதபடி பாதுகாக்கும் அன்பு. இந்த அன்புடையவர் தான் நமக்கு எல்லா காரியங்களிலேயும் ஜெயத்தை தருகிறாராம். இவர் தான் அன்பை தருகிறார். அன்பின் மூலம் ஜெயத்தையும் தருகிறார். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்க கேட்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே நமக்கு ஜெயம். இங்கே தேவனும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு ஜெயம் கொடுக்கிறாராம். காரணம் என்ன? இரவும் பகலும் அவர் நம்மோடு இருப்பதினால், நமக்காக தம்மையே கொடுத்ததினால். கலாத்தியர் 2:20 சொல்கிறது, அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்து விட்டார் என்று. என் அன்புக்குரியவர்களே, யோவான் 15:13 இயேசு சொன்னார், ஒருவர் தன் சீடனுக்காக தன் உயிரை கொடுப்பதை காட்டிலும் பெரிய அன்பு இல்லை என்று. ஆகவே கர்த்தர் சிலுவையில் தம் அன்பை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், பாசத்தை கொடுத்தார், நம் அனைவரையும் தம்மோடு கூட இணைத்து வைத்துக் கொள்வதற்காக. ஆகவே இந்த உலகில் நாம் படும் பாடுகளில் எல்லாம் நமக்கு ஜெயம் கொடுப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான். அவர்தான் நம்மில் அன்பு கூர்ந்தார். என் மகன் அடிக்கடி ஒரு கதையை சொல்வான். ஒரு பெண்ணுக்கு இராணுவ வீரன் ஒருவன் திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டான். நிச்சயதார்த்தம் முடிந்தது. அவன் போர் முனைக்கு போய்விட்டான். அங்கிருந்து மிக அன்பாய் கடிதம் எழுதுவான். போர் முடிந்துவிடும், நான் சீக்கிரம் வருவேன், திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. திடீரென அந்த கடிதங்கள் எல்லாம் நின்று போயிற்று. ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு வேறு யாரிடமோ ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது? அது அவனுடைய கையெழுத்தல்ல, வேறு யாரோ எழுதியிருந்தார்கள். நான் ஆஸ்பத்திரியில் அதிக சுகவனமாய் படுத்திருக்கிறேன். இனி என்னை நீ மறந்துவிடு, வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள் என்று அதில் எழுதியிருந்தது. அதை வாசித்த அந்த பெண்ணுடைய உள்ளம் பதறி போயிற்று. ஒரே ஓட்டமாக இராணுவ அதிகாரியிடம் போனார். தன் காரியத்தை சொன்னாள். அவர் அந்த மனிதன் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு அவளை அனுப்பி வைத்தார். போன பொழுது அவள் கண்ட காட்சி என்ன? அவனுடைய 2 கரங்களும் குண்டு வீச்சினால் சிதைந்திருந்தது. இனி அந்த கைகளை பயன்படுத்தவே முடியாது. அவளை பார்த்ததும் அவன் அழுதான். நீ என்னை மறந்துவிடு, வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள், நான் 2 கைகளும் மற்ற முடமான மனிதன் என்றான். அவள் என்ன செய்தாள்? அந்த 2 கரங்களையும் பற்றி கொண்டாள். பரவாயில்லை, இனி என்னுடைய 2 கைகளும் உங்கள் கைகள், என்னுடைய 2 கைகளும் உங்கள் கைகள், கைகள் இல்லையே என்று கலங்காதீர்கள், என் கைகள் உங்கள் கைகள் என்றார். என் அருள்நாதர் இயேசுவும் கூட அப்படித்தான். தோமா என்ற சீடனை பார்த்து,
உயிர்த்தெழுந்த அவர் தன்னுடைய காயம் படிந்த கரங்களை காண்பித்தார். தோமா, நான் அவருடைய காயங்களை கண்டால் ஒழிய, மார்பில் உள்ள ஈட்டி பாய்ந்த காயத்தை கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்னாயே, என் காயங்களை பார், நான் தான் அவர் என்று சொன்னார். தோமா கதறினான், என் ஆண்டவனே, என் தேவனே, மை லார்ட் அண்ட் மை காட். ஆம், இயேசு கிறிஸ்துவின் கரங்கள், அணியடிக்கப்பட்ட கரங்கள். அவருக்கு நம்முடைய கவலை தெரியும், பாரம் தெரியும். நம்மில் முழுவதும் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தவர். அவர் நம்மை அணைப்பார். அவர் நமக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் வெற்றியை தருவார். சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று. இனி நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். மனம் கலங்காதிருங்கள். அன்பை காண்பித்தவர், அன்பினால் உயிரை கொடுத்தவர், அவர்தான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஜெயத்தை கொடுக்க அவரோடு காத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நாம் இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நீங்கள் ஜெயம் கொள்ளப் போகிறீர்கள். இனி வரும் வாழ்க்கையில் உங்களுக்கு வருவதெல்லாம் ஜெயம்தான். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள், போகட்டும். என் அருள்நாதர் இயேசு சொன்னார் யோவான் 16:33, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்ன பொழுது உலகத்தையும் அதன் உபத்திரவங்களையும் ஜெயித்தேன் என்றுதான் பொருள். அந்த உபத்திரவங்களின் பட்டியலைத்தான் நாம் ரோமர் 8:36 வாசிக்கிறோம். உபத்திரவம். உபத்திரவம் என்றால் என்ன? தாங்க முடியாத சஞ்சலம், தாங்க முடியாத தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சஞ்சலம். சங்கீதம் 31:7 25:17 இவைகளை வாசிக்கிறோம். உபத்திரவம், வியாகுலத்தை கொண்டு வரும் உபத்திரவம். ஒரு சமயம் சிங்கப்பூரில் இப்படி நடந்தது. ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டின் அருகே இருந்த குப்பை தொட்டியிலும் முக்கியமான இடங்களில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் பிரியாணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரியாணி ஒருவேளை ஆட்டு இறைச்சினால் செய்யப்பட்டிருக்கலாமோ என்று பார்த்த பொழுது இல்லை, அது ஒரு மனித உடலினால் செய்யப்பட்டிருந்தது. போலீசார் இதை தேடி பல வருடங்களுக்கு பிறகுதான் அதை கண்டுபிடித்தார்கள். என்ன நடந்தது? ஒரு குடும்பத்தினர் தங்கள் மகளை மிகுந்த ஆசையாக வாலிபன் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவனோ ஒரு குடிகாரனாய், கெட்ட பழக்க வழக்கங்கள் நிறைந்தவனாய் தினமும் தன் மனைவியை திருமணமான நாள் அன்றில் இருந்து உபத்திரவப்படுத்தி வந்தான். அவளால் அதை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அவன் அப்படி இரவெல்லாம் அவளை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பொழுது அவளை 2 சகோதரர்கள் குறுக்கிட்டனர். அதே இடத்தில் அவனை வெட்டி கொன்றனர். அவனை துண்டு துண்டாக வெட்டி தங்கள் தங்கச்சியை சமைக்க வைத்தாள். அவளும் சந்தோஷமாய் சமைத்தாள். அவ்வளவு வேதனை அவளுக்கு, அவ்வளவு உபத்திரவம். அதன் பிறகு அதை பிரியாணியாக மாற்றி ஊரெல்லாம் தூக்கி போட்டார்கள். அப்பொழுதுதான் அவளுக்கு மன நிம்மதி. உபத்திரவம். நமக்கும் உபத்திரவம் வரும். ஆனால் நமக்கு ஒரு வேறுபாடு உண்டு. நாம் பிரியாணி செய்து யாரையும் கொல்லப் போவதில்லை. என் அருள்நாதர் இயேசு நமக்கு ஜெயம் கொடுப்பார். காரணம், எபிரேயர் 2:10 சொல்லுகிறது, உபத்திரவங்களினாலே தான் அவர் பூரணப்படுத்தப்பட்டாராம். அவர் கடந்து செல்லாத உபத்திரவங்களே இல்லை. உபத்திரவங்கள் வரும்பொழுது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என் அன்புக்குரியவர்களே, உங்களில் அன்பு கூறுகிற அவர் வந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். சங்கீதம் 31:7 படி உபத்திரம் வந்துவிட்டால் போதும், அடுத்து வருவது வியாகுலம், மன சஞ்சலம், மன வியாகுலம். அண்மையில் நான் பத்திரிகையில் ஒரு காரியத்தை படித்தேன். ஒரு குறித்த ஊரில் நகைக்கடை வைத்திருந்த ஒருவர் ஒரு நாள் தன் குடும்பத்தோடு 13 பேர், அந்த குடும்பம், அந்த 13 பேரோடு விஷத்தை அருந்தி தற்கொலை செய்து மாண்டு கிடந்தார். போலீசாருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்தார். அதில் என்ன எழுதியிருந்தார்? ஐயா, எனக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. என் வீட்டை விற்று
அந்த கடனை கடன்காரர்கள் கொடுத்து விடுங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் கொடுக்காதிருங்கள். காரணம், அவன் என்னை தாறுமாறாய் பேசிவிட்டான். அவன் வார்த்தை என் உள்ளத்தில் முல்லை போல் தைத்தது. ஆகவேதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று எழுதியிருந்தார். நமக்கும் சஞ்சலங்கள் வரும், வியாகுலம் வரும், கடன் தொல்லைகள் வரும். ஆனால் தேவகுமாரன் இயேசுவோ நமக்கு உதவி செய்ய அவளோடு காத்திருக்கிறார். காரணம், லூக்கா 22:40-44 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த வியாகுலத்தின் வழியே கடந்து போனார். கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினாராம். அவருடைய வியாகுலத்தினால் வேர்வையானது இரத்தத்தின் பெரும் துளிகளாய் கீழே விழுந்ததான். என் அன்புக்குரியவர்களே, அத்தனை வியாகுலம், அத்தனை சஞ்சலம். உங்கள் சஞ்சலங்களை அறிந்த ஒருவர் உண்டு, உங்கள் வியாகுலங்களை அறிந்த ஒருவர் உண்டு. ஆகவே இன்று வியாகுலம் வரும் பொழுது அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் வந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த அன்பை விட்டு எந்த வியாகுலமும் நம்மை பிரிப்பதே இல்லை. மனம் கலங்காதிருங்கள். அடுத்து என்ன சொல்கிறது? துன்பம். ஆங்கிலத்தில் இது பெர்சிக்யூஷன் என்று எழுதியிருக்கிறது. துன்பத்திற்கும் பெர்சிக்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பெர்சிக்யூஷன் என்பது திட்டமிட்டு ஒரு மனிதனை துன்பப்படுத்துவது. 2 கொரிந்தியர் 3:12 சொல்கிறது, அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், யாவரும் துன்பத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதனை, இந்த சஞ்சலம், இதை எப்படி நாம் தாங்கப் போகிறோம்? தினமும் நம்மை ஒருவர் வேதனைப்படுத்துவது உண்மையானால் எப்படி அதை நாம் தாங்கப் போகிறோம்? எப்படி அதை நாம் தாங்கப் போகிறோம்? நான் தினத்தூது என்ற பத்திரிகையில் தொட்டண்ணா என்ற ஒரு பெரிய மந்திரவாதியை குறித்து படித்தேன். அவனிடம் 22 சகாக்கள் இருப்பார்களா? 22 பாம்புகள் இருக்குமா? மிகப்பெரிய மந்திரவாதி. அவனிடம் காசு கொடுத்தால் எதையும் சாதிப்பான். இந்த மனிதனுக்கு இயேசு தரிசனமானார். அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவளோடு பெற்றோரை பார்க்க போனான். என் பெற்றோர் அதிகம் சந்தோஷப்படுவார்கள் என்னுடைய மாறுதலை குறித்து என்று. ஆனால் அவள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனை கட்டி வைத்து செம்மையாக புடைத்தார்கள். ஏன் அந்த நல்ல வேலையை விட்டு விட்டாய்? ஏன் அந்த பணம் சம்பாதிக்கும் காரியத்தை விட்டு விட்டாய்? ஏன் நாடோடியாக மாறிவிட்டாய் என்று செம்மையாக உதைத்தார்களாம். துன்பம், வேதனை. என் அருள்நாதரை பாருங்கள். எபிரேயர் 11:3-4 வசனங்களை பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை அவர் சகித்தார். எந்த தாயும் தகப்பனும் நல்வழியில் திருந்திய தன் மகனை அடிப்பார்களா? அடித்தார்கள். அதுதான் உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களே. காரணம், அவர் இந்த விபரீதங்களை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். கவலைப்படாதிருங்கள். ஆபீஸிலே எப்படி மக்கள் இருப்பார்கள், வேலை செய்யும் இடத்திலே இருப்பார்கள், தொழிற்சாலையில் இருப்பார்கள். அதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தைரியத்தை இழந்துவிடப் போகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. இதற்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓடப் போகிறீர்களா? இல்லை. அவரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனையை தாங்க முடியவில்லை, இந்த துன்பத்தை எனக்கு தாங்க முடியவில்லை. தேவரீர் கெத்செமனே தோட்டத்தில் பட்ட பாடுகளை, சஞ்சலங்களை, துன்பங்களை நினைத்தருளும். எனக்கு கட்டாயம் விடுதலை தாரும் என்று கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோமா? நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். கெத்செமனே தோட்டத்தில் எத்தனை பாடுகளை அவர் பட்டார். கவலைப்படாதிருங்கள். உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள் நம்மை அவரிடமிருந்து பிரிப்பதில்லை. அவரோ நமக்கு ஜெயம் கொடுப்பார். காரணம், அந்த வழியை கடந்து போனார். அடுத்து அந்த பட்டியல் என்ன சொல்கிறது? பசி, நிர்வாணம். ஆங்கில மொழியின்படி பஞ்சம், நிர்வாணம். நீதிமொழிகள் 10:15 சொல்கிறது, ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ணும். பசி வந்திட 10 பறந்திடும் என்பார்கள் நம் பெரியோர். ஆம், அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது, உடுத்துவதற்கு துணி இல்லாமல் போகும் பொழுது கலங்குகிறோம். அருள்நாதர் இயேசு சொன்னார் மத்தேயு 6:25-31, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்,
எண்ணத்தை உடுத்துவோம் என்று கலங்காதிருங்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சென்னையில் நடந்த ஒரு காரியம் இது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வசித்து வந்த ஒரு தம்பதியருக்கு நடந்த ஒரு காரியம். இருவரும் தங்கள் பெற்றோருடைய விருப்பத்திற்கு விரோதமாய் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆகவே யாரும் அவர்களுக்கு உதவி இல்லை. 2 குழந்தைகள் பிறந்து விட்டன. முதல் குழந்தை ஒருவேளை 5 வயது இருக்கும். 2வது குழந்தை சின்ன குழந்தை. அவருக்கு சரியான வேலை இல்லை, பசி பட்டினி. ஒரு நாள் வேலையிலிருந்து திரும்பி வந்தார். மனைவி சொன்னால், எத்தனையோ நாள் பட்டினி, ஏதாவது கொண்டு வந்தீர்களா? இல்லை என்றான். இருவருக்கும் நடுவே வாக்குவாதம் நடந்தது. அருகில் இருந்த அம்மி குழவி எடுத்தான். அவளுடைய தலையை உடைத்தான். அதே இடத்தில் அவள் செத்து விழுந்தாள். கை குழந்தை கோவென்று கூச்சலிட்டது. அதற்கு ஒரு அடி, அதுவும் மறித்தது. மனைவியினுடைய சேலை எடுத்தான். மேலே இருந்த மின்சார விசிறியில் அதை மாட்டினான். அதில் கழுத்தை மாட்டி தொங்கிவிட்டான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், போலீஸ்காரர்கள் ஓடி வந்தார்கள். கதவை திறந்த பொழுது ஒரு மூலையில் பதுங்கி நின்று லாபத்தையும் பார்த்து கொண்டிருந்த சிறு பெண் சொன்னாள், அம்மா போயிட்டா, குட்டி தம்பியும் போயிட்டான், அப்பாவும் போயிட்டார் என்று சொல்லி அவள் அழுதாள். பசி, நிர்வாணம் மனிதனை கலங்க பண்ண. என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் வாலிப பெண்களே, வாலிபர்களே, சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய மனிதர் இப்படி சொன்னார், do not love and marry. காதல் செய்து திருமணம் செய்யாதே. திருமணம் செய்து உன் மனைவி மீது காதல் கொள், அன்பு வை. அப்பொழுது உன் வாழ்க்கை என்றும் சிறந்திருக்கும் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 கடிதங்கள் எனக்கு வருகின்றன. அடுத்த அடி எங்கு வைப்பதென்று தேவனுடைய தீர்மானத்தை சில முக்கியமான காரியங்களில் கேட்டு எனக்கு எழுதுவார்கள். இந்த வீட்டை வாங்கலாமா, வெளிநாடு போகலாமா, பல பிரச்சனைகளுக்கு. அதில் ஒரு 10 கடிதங்களாவது இப்படி இருக்கும், ஐயா, என் பெற்றோருக்கு விரோதமாய் நான் இந்த வாலிபனோடு ஓடிவிட்டேன். நல்லவன் என்று நினைத்தேன். 1 வருடம் நல்லவனாய் இருந்தான். ஆனால் எனக்கு குழந்தை பிறக்கும் நேரம் வந்தது என்று தெரிந்தவுடன் தூக்கி எறிந்து விட்டான். வேறொரு பெண்ணோடு ஓடிவிட்டான். ஒரு பெண் இப்படி எழுதினாள், எனக்கு திருமணம் நாளை என்றால் முந்தின இரவு நான் என்று தெருக்கோடியில் இருந்த ஒரு வாலிபனோடு ஓடிவிட்டேன். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகுதான் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன். அவனுடைய வேலையே இதுதான் என்று. வாலிப பெண்களை மயக்கி கொண்டு போவான், திருமணம் செய்து கொள்வான், 1 வருடம் வாழ்வான், அவளிடம் இருக்கும் நகைகளை எல்லாம் கலற்றி விடுவான். பிறகு அந்த பெண்ணை ஏதாவது ஒரு விபச்சார விடுதிக்கு விற்று விடுவான். நல்ல வேளையாக நான் தப்பி வந்து விட்டேன் என்று அவள் கடிதம் எழுதியிருந்தாள். ஐயோ, எத்தனை வாலிப பெண்கள், எத்தனை வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர் சொல்வதை கேளாமல், சான்றோர் சொல்வதற்கு செவி கேளாமல், நான் வைத்ததுதான் முக்கியமான கால், அதை பின்னே எடுக்க மாட்டேன் என்று சொல்கிற எத்தனையோ பேர். அவள் வாழ்வு என்ன இனி? இப்படி நடந்துவிட்ட பிறகு யார் அவர்களை தொடுவார்கள்? அது எச்சில் பழம் அல்லவா? அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் கேளுங்கள், அப்பா எனக்கு உதவி செய்யும், தகுந்த மணாளனை அனுப்பும், அல்லது தகுந்த பெண்ணை தார். என் பெற்றோருக்கு அப்படிப்பட்ட மனிதனை, அப்படிப்பட்ட வாலிபனை அல்லது அப்படிப்பட்ட பெண்ணை காட்டும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். 2 கொரிந்தியர் 8:9 பாருங்கள். அவர் மிகவும் ஐஸ்வர்யமுள்ளவராய் பரலோகத்தில் வாழ்ந்தாலும் கூட தம்முடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கென இந்த உலகில் தரித்திரராய் இறங்கி வந்தாரே. லூக்கா 8:1-3 கூறுகின்றன. அவர் தரித்திரத்தில் வாழ்ந்தார். அவருடைய ஊழியத்தினால் குணம் பெற்ற சில ஸ்திரீகள் தான் அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் வேண்டியவற்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோமே.
லூக்கா 9:58 சொன்னார், எனக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று. அவர் விளங்கிக் கொள்வார். தரித்திரம், வறுமை, பசி, நிர்வாணம் இவற்றில் வாடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்கள் வேதனைகளை விளங்கிக் கொள்வார். மனம் கலங்காதிருங்க. அந்த பட்டியலில் கடைசியாக வருவது நாச மோசம் பட்டயம். நாச மோசம் பட்டயம். எப்படி ஒரு மனிதனை கொல்லலாம் என்றுதான் நாச மோசம் வருகிறது, பட்டயம் வருகிறது. பவுலடிகள் இந்த வழியை கடந்து போனார். தனக்கு வந்த நாச மோசங்களை பற்றி 2 கொரிந்தியர் 11:26 விளக்கமாய் கூறுகிறார். கேட்போமா? அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும். எத்தனை மோசங்களை சொல்கிறார் பாருங்கள். ஆனால் 2 தீமோத்தேயு 4:17-18 என்ன சொல்கிறார்? இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரனை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். நாச மோசங்கள் 1 கொரிந்தியர் 15:30 சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன், அனுதினமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை நாச மோசங்கள் வரத்தான் செய்யும், பட்டயம் நம்ம நாடி வரத்தான் செய்யும். யோபு 12:4-5 சொல்கிறார், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். என்ன நேரிடும்? அதை வாசிக்க கேட்போம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான், ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான், கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். ஒரு மனிதனுக்கு, ஒரு நீதிமானுக்கு ஆபத்து வந்துவிட்டால் மற்றவர்கள் எல்லாரும் அவனை பரிகசிப்பார்கள், அவனுக்கு கால் இடறிவிட்டது என்பதற்காக. அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது அல்லவா? என்ன செய்வோம் என்று தவிக்கிறோம் அல்லவா? 1986 மே 21 குடும்பமாக நாங்கள் காரில் சென்று கொண்டிருந்தோம். என் மகனை தவிர என் அன்பு மகள் ஏஞ்சல் என்னுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். திடீரென எதிரே வந்த ஒரு பஸ் வேகமாக எங்கள் காரில் மோதியது. அவள் மயங்கி என் தோளில் விழுந்தாள். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஏஞ்சல் எழுந்திரு, ஏஞ்சல் எழுந்திரு. அவள் எழுந்திருக்கவே இல்லை. அருகில் இந்த ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எங்களை போட்டார்கள். இரண்டு கரங்களும் ஒடிந்து போயின. என் மனைவியின் கழுத்து ஒடிந்து போயிற்று. என்னுடைய அண்ணன் மகன் ஏர்னஸ்ட் என்று ஒருவன் வந்தான். அவனுடைய முகம் முழுவதுமே நொறுங்கி போயிற்று. ஏஞ்சலுடைய சரீரத்தில் ஒரு விதமான காயத்திற்குரிய அடையாளத்தையே காணோம். ஆனால் என் கண்ணெதிரே அவளுக்கு பிராணவாயுவை கொடுத்தார்கள், ஆக்சிஜனை கொடுத்தார்கள். இந்த சீஃப் டாக்டர் வந்து என்னிடம் சொன்னார், ஐயா எல்லாரும் பிழைச்சிக்கிட்டீங்க, மகா தான் எப்படியோ இருக்கிறார். எனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயா என்று சொன்னார். என் உள்ளமே உடைந்தது. ஆம், அவளை வேறொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார்கள். எங்களை வேறொரு ஆஸ்பத்திரியில் போட்டார்கள். தினமும் கேட்டுக்கொண்டிருப்பேன் வருகளிடமெல்லாம், ஏஞ்சல் எப்படி இருக்கிறா, அவ சௌக்கியமா இருக்கா என்பார்கள். 6 நாட்கள் கடந்தன. சென்னையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் விக்கார் ஜெனரல் ஃபாதர் ஏஜ் அடைக்கலம் என்னை உயிரை போல சிநேகிக்கிறவர். அவர் வந்தார். அப்போஸ்தலர் திருச்சபையின் பிரதம ஆயர் பாஸ்டர் சுந்தரம் வந்தார்கள். தம்பி, 1 வாரம் நீ ஆஸ்பத்திரியில் இருந்து விட்டாய், உன்னை வீட்டில் கொண்டு போக விரும்புகிறோம், நீ ஏஞ்சலை பார்க்க வேண்டும் என்றார்கள். நான் அங்கு போய் பார்த்த பொழுது அவருடைய உடலைத்தான் கண்டேன். என் உள்ளம் உடைந்தது, நிரந்தரமாக நொறுங்கி போயிற்று. என் வாழ்வே நிரந்தரமாய் நொறுங்கி போயிற்று. மனம் கசந்து அழுதேன்.
ஐயோ மகளே, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். மனம் கசந்தழுதே. அவளை என்னால் மறக்கவே முடியவில்லை. அத்தனை அன்பு. நான் நோய்வாய்ப்பட்டால் 24 மணி நேரம் என்னோடையே உட்கார்ந்திருப்பான், தூங்கவே மாட்டேன். அவருடைய அன்பை விவரித்துக் கொண்டே போகலாம். இதற்கு மேல் இயேசு அன்புள்ளவர் என்று எப்படி பிரசங்கிப்பது? அதுதான் எங்களுடைய பெரிய பிரச்சனை. குடும்பமாய் அழுவோம். பாத்ரூமுக்கு நான் போகும் பொழுது கதவை பூட்டிக் கொண்டு நன்றாய் சத்தமாய் அழுவேன். அந்த குழாய் தண்ணீரில் சப்தம் அப்படியே மூழ்கிவிடும். கதறி அழுவேன். 6 வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் காலை நாங்கள் ஜெபம் செய்து கொண்டு இருந்த பொழுது, கடனுக்காகத்தான் ஜெபம் செய்தோம், உண்மையான ஆசையோடு அல்ல. காலையில் ஜெபம் செய்து பழக்கம் செய்வோம் என்று. திடீரென அந்த இடத்தில் அருள்நாதர் இயேசு தோன்றினார் பாருங்க. அவர் சொன்னார், உன் மகள் என்னோடு தான் இருக்கிறாள், கவலைப்படாதே. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பதாக பிசாசுக்கு சொல்லி இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தொடர்ந்து என் பணியை நிறைவேற்றுவீர்கள் என்று. பிசாசினிடம் நான் சவால் கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் என்னை கைவிட மாட்டார்கள், இப்பொழுதும் என் ஊழியத்தை தொடர்ந்து செய்வார்கள் என்று. நீங்கள் என்னை தலை குனிய வைக்கப் போகிறீர்களோ என்று கேட்டார். அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் மீது வல்லமையாய் இறங்கினார். உலகம் தரக்கூடாத சமாதானங்கள் உள்ளத்தை நிரப்பியது. எங்களையும் அறியாமல் சொன்னோம், இல்லை இல்லை, நாங்கள் உம்மை விட்டு போவதே இல்லை. என்ன வந்தாலும் சரி, நம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்யாமல் நிறுத்தவே மாட்டோம் என்று. ஆம், நாசமோசம், பட்டயம், இவைகளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆம், அவர் எங்களுக்கு புதிய ஆவியை கொடுத்தார். என் மகன் பால் திருமணத்தின் மூலமாய் இவாஞ்சலின் என்ற வேறொரு மகளை கொடுத்தார். எங்களை ஆறுதல் படுத்தினார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, என் அன்புக்குரியவர்களே, உங்களை இயேசுவிடமிருந்து பிரிக்கவே பிரிக்காது. கவலைப்படாதிருங்கள். இன்னும் பலவிதமான கவலைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஏதாவது ஒரு வழியை உங்களுக்கு திறந்து உங்களை சந்தோஷமாய் அனுப்புவார். கவலைப்படாதிருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவன் உபத்திரவங்களை ஜெயித்தேன் என்றே சொன்னான். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 2:15-16 உலகில் காணப்படும் மற்றொரு காரியத்தை குறித்து பேசுகிறது. கேட்போமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் அடுத்து நம்மை எதிர்த்து நிற்பது, இறைவனிடமிருந்து பிரிக்க முயற்சிப்பது இச்சை, கண்களின் இச்சை. இதை குறித்து சாலமோன் ஞானி என்ன சொல்கிறார்? நீதிமொழிகள் 27:20 பாருங்கள். பிரசங்கி 1:8 பாருங்கள். 2 வசனங்களும் கூறுகின்றன, எவ்வளவு பார்த்தாலும் திருப்தியற்றவைகள் நம்முடைய கண்கள், காண்கிறதுனால் அவை திருப்தி அடைவதே இல்லையா. 2 பேதுரு 2:14 சொல்கிறது, அவைகள் விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவை, பாவத்தை விட்டு ஓயாதவை. திருப்தியே இருக்காது. அப்படிப்பட்ட கண்களுடையவைகள் தான் நீங்களும் நானும். ஆகவே இச்சை எப்படியாவது இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமயம் பாருங்கள், ஒரு பெண்ணை அயல் நாட்டில் வேலை செய்கிற ஒரு தம்பிக்கு திருமணம் முடித்து செல்வமாய் அனுப்பினார்கள். பிள்ளை இன்பமாய் இருப்பாள் என்று நினைத்தார்கள்.
கொஞ்ச நாள்ல பாருங்க அந்த பெண் திரும்பி வந்து விட்டார். அப்பொழுது அந்த பெற்றோர் சொன்னால், ஐயா என் மகாட்ட 2 வார்த்தை பேசுங்க ஐயா. சரின்னு பேசினேன். என்னமோ காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா, அப்படி இப்படி அப்படி அப்படி. கடைசியில் தான் விஷயத்துக்கு வந்தா. என்ன சொன்னான்னு நினைக்கிறீங்க? அவ சொன்னா, ஐயா எனக்கு தினமும் ஒரு தமிழ் சினிமா பார்க்கணும். அந்த தமிழ் சினிமாவிலையும் இந்த குறிப்பிட்ட நடிகர் நடித்த படமா அது இருக்கணும். அது தினமும் பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும். என் கணவர் போய் இருக்கிற ஊர்ல தமிழ் சினிமாவே கிடையாது. எப்போ 1-2 படங்க, அதுலேயும் நான் விரும்புகிற கதாநாயகன் இல்லை. எப்படி அங்கே இருக்க முடியும்? அதான் வந்துட்டேன். இப்போ சந்தோஷமா இருக்கேன் பாருங்க. தினமும் போய் அவரை பார்த்துட்டு வரேன். வெள்ளித்திரையில் உள்ளமே குளிர்ந்து போகுது எனக்கு. அப்படியே குழுகுளுன்னு தூங்கிடுறேன். அவன் புருஷனை பற்றி என்ன? அவர் அங்கே இருப்பாரு, நான் அங்கே இருப்பேன். அதனால என்ன? அப்படி கண்களின் இச்சை, அது ஒரு நாளும் தீராத இச்சை. பாருங்க, தினமும் பார்க்கணுமா அந்த அம்மாவை? புருஷன் எப்படி போனாலும் பரவாயில்லை. அதுபோலத்தான் மாம்சத்தின் இச்சை. எபேசியர் 2:3 சொல்கிறது, சாதாரண மனிதன் தன் மனசும் மாம்சம் விரும்பியதை செய்து கொண்டு இருக்கிறான். 1 பேதுரு 2:11 அவர் சொல்கிறார், மாம்ச இச்சை நம்முடைய சரீரத்தில் எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கிறது என்று. அண்மையில் பத்திரிகையில் ஒரு பரிதாபமான செய்தி வந்தது. சைனாவில் ஒரு மனிதன் கைது செய்யப்பட்டான். என்ன செய்தானா தெரியுமா? தன் வீட்டு வழியே போய்கொண்டிருந்த ஒரு பெண்ணை வழி மறித்து கீழே தள்ளி அவள் உயிரோடு இருக்கும் பொழுது அவளுடைய சரீரத்துள்ள தோலை உரித்து எடுத்தான். தலையிலிருந்து கால் வரை முழுவதும் தோலை உரித்த பின்பு அவளை தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டான். போலீசார் கேட்டார்கள், எதற்கப்பா இப்படி இந்த தோலை பிடித்து உரித்தாய் என்று. அவன் சொன்னான், ஐயா எனக்கு என்னமோ ஒரு ஆவேசம் வந்தது. அந்த தோலை உரிச்ச பிறகுதான் பாருங்க மனசே குளிர்ந்தது எனக்கு. இப்பதான் பாருங்க தசை நரம்பு எல்லாம் காமா இருக்கு. 1 வாரத்துக்கு முன்பு வேறொரு செய்தியை படித்தேன். தென்னாப்பிரிக்காவில் 2 வாலிப பிள்ளைகள், ஒருவேளை 19-18 வயது இருக்கலாம், ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்திருந்தார்களாம். ஜோஹன்னீஸ்பர்க் என்ற இடத்தில். நேரமே போலி, அவனுக்கு ரொம்ப போரிங்கா இருந்தது. தெருவில் எட்டி பார்த்த 49 வயதுள்ள ஒரு அம்மையார் போய்கொண்டிருந்தார். இருவரும் ஒரே ஓட்டமாய் போனார்கள். ஒருத்தி அவளை பிடித்து கொண்டாள். அடுத்தவள் ஒரு கல்லை எடுத்து தலையிலே அடித்தே அவளை கொன்றாள். இன்னும் பல காரியங்களை செய்தார்கள். போலீசார் கேட்டால், ஏன் அவளை கொன்றீர்கள்? அவள் உங்களுக்கு விரோதியா? இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சது, ஏதாவது நல்லா எக்ஸைட்டிங்காக செய்யணும்னு பார்த்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தால் அவளை கொன்ன பிறகுதான் திருப்தியாக இருக்கு என்று சொன்னார். மாம்சம் மனசும் விரும்பினதை நாம் செய்கிறோம். ஆகவே இந்த இச்சைகள் நம்மை தேவனிடமிருந்து பிரிக்க, இறைவனிடமிருந்து பிரிக்க முயற்சி செய்கிறது. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை, pride of life, ஜீவனத்தின் பெருமை. வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:2-3 வசனங்களில், நீங்கள் வீண் பெருமையினால் ஒன்றையும் செய்யாதிருங்கள் என்று. எனினும் சங்கீதம் 73:6 பாருங்கள். சில மக்கள் பெருமையை சரப்பணி போல அல்லது உயரிய நகையை போல அணிந்து கொண்டு வாழ்கின்றார்கள் என்று. அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? அவருடைய நாவு எப்படி இருக்கிறதாம், வாய் எப்படி இருக்கிறதாம் கேட்போமா? சங்கீதம் 73:9 வாசிக்க கேட்போம். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். வானம் மட்டும் எட்டுதான் அவங்க வாய். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. வீணான காரியங்களை, பெருமையான காரியங்களை பேசி பேசி எல்லாரும் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக. சென்னையிலே நான் செல்லும் ஆலயத்தில் போதகர் ஒரு நாள் ஒரு நல்ல கதை சொன்னார். ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூட ஆய்வாளர் அந்த பள்ளிக்கூடத்திற்குள் திடீரென நுழைந்தார். ஆய்வுக்காக அல்லது இன்ஸ்பெக்ஷனுக்காக. அங்கே தமிழ் பாடம் நடந்து கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு
மாணவனை பார்த்து அவர் கேட்டார், திருக்குறளை எழுதியது யார் என்று. அந்த பையன் படக்கென்று உடனே பதில் சொன்னார், கம்பர் என்றார். இன்ஸ்பெக்டருக்கு பாவம் தலை சுத்தி போச்சு. கம்பர் எழுதின திருக்குறள் ஒன்று இருக்கோ அப்படின்னு சந்தேகம். உடனே அப்படி அந்த வாத்தியார் அப்படி எட்டி பார்த்தார். வாத்தியாருக்கு பெருமை, விட்டு கொடுக்க கூடாதுன்னு. அவர் சொன்னார், சார், எத்தனையோ தடவை இந்த மண்டு பயலுக்கு நான் சொல்லிட்டேன், திருக்குறளை எழுதினது பாரதியார்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இந்த மண்டு பயலுக்கு ஏறவே இல்லை பாருங்க. இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் தலை சுத்தி போச்சு. இதனடா வம்பா போச்சு. அந்த ஹெட்மாஸ்டர் கூட்டு வாங்கடான்னாரு. ஹெட்மாஸ்டர் ஒரே ஓட்டமா ஓடியாந்தார். என்னம்மா ஏதோ, என்ன சார் இது ஒரே இதா இருக்கு, திருக்குறள்ல எழுதுனது யாருன்னு கேட்டா அவன் கம்பருங்கிறான், தமிழ் ஆசிரியர் பாரதியாருங்கிறாரு, நீங்க என்ன இதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அவர் தலையில அடிச்சுக்கிட்டாரு. சார், எவ்வளவோ தடவை இந்த வாத்தியாருக்கே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், திருக்குறளை எழுதுனது பாரதிதாசன், பாரதியார் இல்லை அப்படின்னு. வாத்தியார் இப்படி இருந்தா பையன் எப்படி சார் இருப்பான்? இதே தொல்லை எனக்கு. இன்ஸ்பெக்டருக்கு நிக்கிறதா கீழே விழுந்துறதான்னு தெரியல. அவர் உட்கார்ந்து யோசிச்சுப்பார், சரி இது ஒன்றும் சரிப்படாது, இதோட நம்ம போயிடலாம் அப்படின்னு மாணவ செல்வங்களை பார்த்து, எப்பா உங்களுக்காக வருத்தப்படுறேன், இப்படி தப்பு தண்டாவா சொல்லி கொடுக்குறாங்களே, வருத்தமா இருக்கு. சரி, இப்ப நல்லா கரெக்டா தெரிஞ்சுக்குங்க, திருக்குறளை எழுதியது ஔவையார். பாருங்க, வீண் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. ஆகவே ஏதோ உளரும்படி செய்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவ இந்த வழியை கடந்து போனார். இந்த இச்சைகள் வழியை கடந்து போனார். லூக்கா 4 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை பாருங்கள். இதே வழியாக அவர் கடந்து போனார். பிசாசு அவரை ஒரு உயர்ந்த மலையின் மீது ஏறி உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்தான். இந்த மகிமையை பார், என்னை வணங்கினால் உனக்கு கிடைக்கும் என்றான். இயேசு எனக்கு அது அவசியம் இல்லை என்றான். எனக்கு இந்த மகிமை வேண்டாம், உன்னிடமிருந்து வர வேண்டாம் என்றார். கண்களின் இச்சையை அவர் ஜெயித்தார். 40 நாள் உபவாசம் இருந்த நாள் அவைகள். எனவே இந்த கற்களை அப்பமாக மாற்றும் என்றார். இயேசு அது அவசியம் இல்லை, இறைவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்க முடியும் என்றார். தேவாலயத்தின் உப்பரிகையின் மீது அவரை கொண்டு போய், இதில் கீழே குதியும், தேவ தூதர்கள் உம்முடைய பாதங்களை பற்றி கொள்வார்கள், எல்லாருமை புகழுவார்கள் என்றார். ஜீவனத்தின் பெருமை எனக்கு வேண்டாம் என்றார். அவருக்கு நமக்கு உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இந்த இச்சைகள் எல்லாம் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. அவர் அந்த நேரத்தில் நம்மை காப்பார், கடைசி வரை காப்பார். கடைசியாக இயேசு ஜெயித்த வேறொரு காரியம் உண்டு. உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு அதிபதி உண்டு. யோவான் 14:30 பாருங்கள். இயேசு சொன்னார், அதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார். 1 யோவான் 5:19 பாருங்கள். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று ஒருவரை குறிப்பிடுகிறது. யார் இந்த உலகத்தின் அதிபதி? யார் இந்த பொல்லாங்கன்? யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? அவனைத்தான் நாம் பிசாசு என்று அழைக்கிறோம், சாத்தான் என்று அழைக்கிறோம். அவன் தேவனுடைய தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தவன், பாவம் செய்து விழுந்தவன். 1 தீமோத்தேயு 3:6 அப்படி சொல்கிறது. அவனுடைய பெருமை நிமித்தம் அவன் விழுந்தான். நான் ஏன் கடவுளைப் போல சிங்காசனத்தில் உட்காரக்கூடாது, அவருக்கு மேலாக நான் ஏன் ஏறக்கூடாது என்றான். தள்ளப்பட்டான். பெருமை அவனை தள்ளியது.
ஆனால் அவனோ நமக்கு விரோதமாய் இருக்கிறான். காரணம் வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:24, கொலோசியர் 3:9-10, தேவன் மனிதனை தமது சாயலாக சிருஷ்டித்தார். ஆகவே மனித வர்க்கமாகி நம்மை பார்க்கும் பொழுது அவன் எரிச்சல் அடைகிறான். ஐயோ, நான் இழந்த தேவ சாயலை இவர்கள் பெற்று வாழ்கிறார்களே என்ற எரிச்சல், பொறாமை. ஆகவேதான் நம்மை வாட்டுகிறான். ஆனால் 1 யோவான் 3:8 சொல்கிறது, இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். கொலோசியர் 2:15 சொல்கிறது, சிலுவையில் அவர் பிசாசின் மீது வெற்றி சிறந்தார். அவர் ஜெயித்தார். இன்று பிசாசு ஜெயிக்கப்பட்ட ஒரு பிசாசு. பிசாசினுடைய முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன? மரணம், மரண பயம். எபிரேயர் 2:14-15 அப்படி சொல்கிறது. ஆயுள் முழுவதும் மரண பயம். இயேசு சொன்னார், அந்த மரண பயத்திற்குள் நான் நுழைந்து போகிறேன் என்றார். சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். பிசாசின் கையில் தன் ஆவியை ஒப்புக் கொடுக்கவில்லை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அப்படியே அவர் உலகை விட்டு கடந்து போனார். பிசாசு நினைத்தான் நான் ஜெயித்து விட்டேன் என்று. ஆனால் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18 வசனங்களில் தன் அன்பு சீடன் யோவானுக்கு சொன்னார், யோவான், பயப்படாதே, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உள்ள திறவுகோல் என் கையில் இருக்கிறது என்றார். எத்தனை மகிழ்ச்சி! என் அன்புக்குரியவர்களே, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். மரணத்தை அவர் ஜெயித்தார். மரணத்திற்கு அதிபதியான பிசாசை அவர் ஜெயித்தார். கவலைப்படாதிருங்கள். அவர் உயிரோடு இருக்கிறதினால்தான் இந்த அற்புதங்களை இன்று அவர் செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் தான். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் 2000 கடிதங்கள் வருகின்றன. ஜெபிப்பதற்கு நேரில் 200க்கு அதிகமான மக்கள் வருகின்றார்கள். தந்திகள், ஃபேக்ஸ் மெசேஜ், டெலக்ஸ் என்று குவிகிறது. அத்தனையும் அருள்நாதர் பாதத்திலே வைத்து நாங்கள் கதறுகிறோம். குறிப்பாக என் மகன் சற்று முன்பு சொன்னது போல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தங்களுடைய காணிக்கைகளினால் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று தொகைகளை அனுப்பி தாங்குகிற மக்களுக்காய் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் நாங்கள் கதறுவது உண்டு. ஜெபிப்பதற்கு நேரில் 200க்கு அதிகமான மக்கள் வருகின்றார்கள். தந்திகள், ஃபேக்ஸ் மெசேஜ், டெலக்ஸ் என்று குவிகிறது. அத்தனையும் அருள்நாதர் பாதத்திலே வைத்து நாங்கள் கதறுகிறோம். குறிப்பாக என் மகன் சற்று முன்பு சொன்னது போல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை தங்களுடைய காணிக்கைகளினால் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று தொகைகளை அனுப்பி தாங்குகிற மக்களுக்காய் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் நாங்கள் கதறுவது உண்டு. தேவனே, நாங்கள் கடந்து போன கண்ணீரின் பாதையில் இந்த மக்கள் போகவே கூடாது. அவர்களை பாதுகாத்து கொள்ளும், அணைத்து கொள்ளும். ஒரு தீமை அந்த மக்களுக்கு வரக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறோம். அவருடைய பெயர்களை பிரார்த்தனை கோபுரத்தில் வைத்து 24 மணி நேரம் ஜெப வீரர்கள் ஜெபிக்கிறார்கள். பெதஸ்தா குளத்தில் வைத்து பெதஸ்தாவிலும் 24 மணி நேரம் அவர்களுக்காய் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? இயேசு ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிறபடியினால்தான் கடந்த 3 நாட்களும் நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி அவர் உங்கள் பெயர்களை சொல்லி அழைக்கிறார். உங்களுடைய துயரங்களை எப்படி அவர் துடைக்கிறார். நோய்களை எப்படி குணமாக்குகிறார். எப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தருகிறார். அசுத்தாவிகள் உங்களை விட்டு நீங்கும்படி செய்து தம் ஆவி எப்படி கொடுக்கிறார். உங்களுடைய உள்ளங்களை எப்படி அறிந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள். அவர் இன்றும் அப்படி செய்வார். அவர்தான் உங்களோடு இருப்பார். பிசாசு உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், மார்க் 16:17, என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம் என்று. பிசாசுகளை நீங்கள் துரத்தலாம். அவர் பெயரை சொல்லுங்கள், அவன் ஓடியே போவான். மனம் கலங்காதிருங்கள். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களில் அநேகர் இந்த 3 நாட்களிலும் அநேக ஆசீர்வாதங்களை, பல ஆசீர்வாதங்களை பெற்றீர்கள். ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு மேடைக்கு வராமல் இருந்து விட்டீர்கள். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா? எதற்கு மேடைக்கு உங்களை அழைக்கிறோம்? நீங்கள் பெற்ற நன்மையை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காய், இயேசுவின் உள்ளம் குளிர வேண்டும் என்பதற்காய் மட்டுமல்ல. எங்கள் கரங்களை உங்கள் மீது வைத்து நீங்கள் பெற்ற இந்த சுகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று இரவும் அவர் உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்வார்.
வாழ்க்கையின் தேவைகளை கொடுப்பார். அவரை பார்க்க விரும்புகிறவர்கள் உண்மையாகவே இன்று இரவு தரிசிக்கலாம். 1962 ஆண்டு அக்டோபர் 10 நான் அவரை முகமுகமாய் தரிசித்தேன். 3 மணி நேரம் தரிசித்தேன். அதுதான் என் வாழ்க்கையை நிரப்பியது. எல்லாவற்றிற்கு அதிகமாய் அவர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனதுருக்கம். மனதுருக்கம். இன்று இந்த இடத்தில் லட்சக்கணக்காய் கூடியிருக்கிறீர்கள். ஆனால் என் உள்ளத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒவ்வொருவருடைய பாரமும், ஒவ்வொருவருடைய கண்ணீரும், ஒவ்வொருவருடைய நோயும், ஒவ்வொருவருடைய திருமணமாகாத கவலையும், ஒவ்வொரு வறுமையும், ஒவ்வொரு பஞ்சமும், பசியும், பட்டினியும் என்மேல் தான் இருக்கிறது போல நான் உணர்கிறேன். எனக்குள்ள இருதயம் கலங்குகிறது. ஐயோ, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற வேண்டுமே, ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டுமே, ஒவ்வொருவரும் தங்கள் விரும்பின காரியங்களை பெற வேண்டுமே என்று. இதுதான் மனதுருக்கம். இயேசு மனதுருகி மக்களோடு பேசினார். மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார். மனதுருகி இந்த மக்கள் பசியா இருக்கிறார்களே, அவளுக்காய் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். அதே மனதுருக்கம். மனதுருகித்தான் இன்று இரவு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். என் அருள்நாதர் இயேசு சொன்னார், நான் இன்றும் இரவும் வருவேன், அவளுடைய விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று. நிறைவேற்றுவார். ஒன்று செய்வீர்களா? ஆண்டவரே, நான் அன்பையே உணராத பெண், அன்பையே உணராத மகன், எனக்கு உம்முடைய அன்பு வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் இருதயத்தில் வாரும் என்று கண்ணீரோடு நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடுவோம். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Wonderful Savior. ஐயா, எனக்கு தேவனோடு ஒரு தொடர்பு வேண்டும். என் மீது அன்பு வைத்திருக்கிற இந்த ஆண்டவர் மீது எனக்கு ஒரு தொடர்பு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்பீர்களா? எனக்கு முன்னே இருக்கும் இடத்திற்கு வேகமாய் வருவீர்களா? இயேசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் உடைந்த இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஆகவே கண்ணீரோடு ஓடி வாருங்கள். ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும். நான் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். ஆகவே எனக்கு நீர் வேண்டும் அப்பா. இந்த உலகத்தில் எனக்கு அன்பு காண்பிக்க யாருமே இல்லை சுவாமி. எனக்கு அன்பு காண்பிக்க யாருமே இல்லை. தயவு செய்து எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லுங்கள். சீக்கிரமாய் ஓடி வாருங்கள். அருள்நாதரை பார்த்து உங்கள் இருதயத்தை திறந்து அவரிடம் கேளுங்கள். இப்பொழுது வருவார். கடைசி இரவு, கடைசி தருணம், கடைசி இரவு, கடைசி தருணம். எந்த சாக்கு போக்கும் உங்களுக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. தயவு செய்து இன்று இரவு உங்கள் உள்ளத்தை திறவுங்கள். என் உள்ளத்திலே வாரும் ஐயா, என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும் என்று கண்ணீரோடு கெஞ்சுங்கள். நிச்சயமா இன்று இரவு கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே வருவார். உங்களை தம்முடைய மார்போடு அணைத்து இறுக கட்டிக்கொள்வார். என்றும் உங்களை கைவிடாமல் காப்பாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாய்களை திறப்போம், கண்களை மூடுவோம், இதயத்தை திறப்போம். அருள்நாதரிடம் எனக்கு அன்பு வேண்டும் சுவாமி, எனக்கு அன்பே இல்லை, என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே. எனக்கு அன்புள்ள நீர் வேண்டும். உமது மூலம் எனக்கு நான் ஜெயத்தை பெற்று வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டப்பாகவே வாரும். கண்ணீரோடு கெஞ்சுவோம் பிரியமானவர்களே. ஒவ்வொருவரும் உங்கள் வாயை திறந்து என் உள்ளத்திலே வாரும் என்று கெஞ்சுவீர்களா? இதோ அவர் வருவார். கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் தோடைப்பார், Amen, Jesus. கண்மணி போல் காப்பார். கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார்.
ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார்.